இன்னைக்கு இந்தியா முழுக்க வைரலாகவும் வண்டையா கிளிக்கக்கூடிய வீடியோவா இந்த ஒரு வீடியோ அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ எதுல உள்ள வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா ஸ்டோரி அப்படின்னு ஒரு பி படம் ஒன்று. அந்த பியோட படைப்பாளிகள் இந்த 3 பேர். மத வெறியில இஸ்லாமியர்கள் மேல வன்மத்தை கக்கி அப்படியே மண்டை பூரா அந்த இஸ்லாமோபியா நோய் வந்தவங்க ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கேரளா ஸ்டோரின்ற ஒரு பி படம். அந்த பியோட பார்ட் 2 தான் இந்த படத்தோட ட்ரெய்லர்ல இந்த ஒரு காட்சி அமைஞ்சிருக்கு. எப்படின்னா கேரளால உள்ள இஸ்லாமியர்கள் ஒரு ஹிந்து பெண்ணு பீஃப் கறியை வந்து கட்டாயப்படுத்தி ஊட்டி விடுறாங்களா. எப்படி அவங்கள வந்து நல்லா கட்டி 4 பக்கமும் புடிச்சுக்கிட்டு அவங்க வாயில வந்து அந்த பீஃபை வந்து கட்டாயப்படுத்தி ஊட்டுறாங்க. எவ்வளவு கேவலமான ஒரு ப்ரொபகண்டாவை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த சங்கி ஈன பிறவிகள். ஆக்சுவலா இது கேரளாவே கிடையாது. ஆக்சுவலா அந்த ட்ரெய்லர்ல கேரளா ஸ்டோரி உண்மையிலே ஒரு கேரளா ஸ்டோரின்னு எடுத்திருந்தா இந்த ஒரு காட்சி எப்படி அமைஞ்சிருக்கணும்னா பாருங்களே. Stop the bullshit, you fools. Give me paratha together with beef. Who is the director of this movie? Who is that fool? Hey, you fool director. This is not Kerala story. This is BJP fool story. இவங்கள கொண்டு போய் நல்லா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில அடைச்சு முறையான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இந்த மூத்திர குடிக்கையே திருந்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனுஷ ஜென்மமா இருந்தா தானே. அதாவது உண்மை நிலவரம் என்னன்னா, அதாவது கேரளாக்குள்ள உள்ள ஹிந்துக்களோட உண்மை நிலவரம் என்னன்னா, அவங்க பீஃப் சாப்பிட்றாங்களா சாப்பிடலையா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு போட்டோவே உதாரணம். அங்க யாரையும் வந்து கட்டாயப்படுத்தி நீ பீஃப் தின்னே ஆகணும்னு சொல்ல போறது இல்ல, சொல்லவும் அவசியமும் இல்லை. ஏன்னா இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. சங்கி பேர் இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஐயோ மாடு எங்க சாமி அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணி காவுகாவும் கத்துறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கே தவிர இஸ்லாமியர்கள் யாரையும் பிடிச்சி வச்சு இந்தாக்க தின்னுங்கன்னு சொல்லி வாய்க்குள்ள வச்சு திணிக்க போறதில்ல. அப்படி ஒன்றும் அவசியம் எதுவும் கிடையாது. ஏன்னா அவங்களோட வந்து மாட்டை பூரா மாட்டுக்கறிக்கு எக்ஸ்போர்ட் வெளிநாட்டுக்கு அதிகமாக பண்றதுனால அங்கே கிரைசிஸ் அதிகமாக இருக்க போது அவங்களுக்கே பத்தாம இருக்கிறப்ப திணிக்குவாளோ. அந்த பி படத்தை எடுத்து அந்த 3 இடியட்ஸையும் பார்க்கும்போது எனக்கு இதுதான் தோணுது. சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேரவனே இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாட்டேன் கிகோலோ பையா.